நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. இப்போ நாம் எப்படி கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம், கூடி பேசிக்கிட்டு இருக்கோம். வரும்போது 2 தேர்தல் கட்சி அலுவலகங்களை கடந்து வந்தோம். அங்கே எப்படி இருக்கு, பணத்துக்கு கொடுக்கறதுக்கு டோக்கன் வாங்க வரிசையில் நின்றுட்டு இருக்கான். எப்படி இருக்கு, என்னைக்கு இவங்களை ஒழிக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம தூங்கணும். புரிஞ்சுக்கிறணும், நீங்க நல்லா விளங்கிக்கிறணும். இதை தேர்தல் என்று நாம் கருதிட முடியாது. இது பன்னெடுங்காலமாக இந்த நிலத்தை, இந்த வளத்தை, இந்த மக்களின் நலத்தை கெடுத்து சுரண்டி கொளுத்து ஆட்சி அதிகாரத்தை வைத்து அடக்கி ஒடுக்கி நசுக்கி நாசமாக்கி படிப்பகங்கள் இருக்க வேண்டிய இடங்களில் எல்லாம் குடிப்பகங்களை திறந்து இந்த மண்ணின் மக்களை குடி நோயாளிகளாக்கி சிந்திக்கிற திறனற்ற மூடர்களாக்கி 5க்கும் 10க்கும் கையேந்தி நிற்கிற அடிமையின பிள்ளைகளாக மாற்றி மானத்திற்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் மக்களை மானங்கட்ட கூட்டமாக மாற்றி இன்று வரை அதே அதிகாரத்தை கைப்பற்ற துடித்துக் கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தை ஒழிக்கிற ஒரு யுத்தம், ஒரு போர் என்று நாம் எடுத்துக்கொள்ளணும். பல பேர் பயந்துகிட்டு போட்டி போடுறதே இல்லை, போயிடுவாங்க. நாம அப்படி ஆள் இல்லை. பயம்ங்கிறதே நம்ம பரம்பரைக்கே கிடையாது. என்கிட்ட கேட்பான், ஏன் உனக்கு பயமே இல்லையா அப்படின்னு. டேய், கொலை செய்யறவன், கொள்ளையடிக்கிறவன், ஊராஞ்சத்தை திருடி உலையில போடுறவன், அயோக்கிய பைய, கேடு கட்டவன், மானம் கட்டவன், திருட்டு பைய, கொள்ளையடிச்சுட்டு ஜெயிலுக்கு போனவன்லாம் பயம் இல்லாம திரியும் போது இதையெல்லாம் ஒழிக்கணும் இருக்கிற உண்மையும் நேர்மையுமான சத்தியத்தின் பிள்ளைகள் நாங்கள் எதுக்கடா பயப்படணும்? திருட்டு பையலே தெரியுமா தெரியுறான். இதெல்லாம் சரி பண்ண வந்த காவல்காரன் நான் பயப்படணும்? போட்டிட்டா வெல்லுவியா? வெல்றவன் தான் போட்டிடணும்னா எப்படி? அது அவங்க கிட்ட கல், திமுக அதிமுக கல் வெல்வியலா? நான் இன்னைக்கு சொல்றேன், என் அன்பு சொந்தங்கள்கிட்ட, என் அருமை தம்பி தங்கிகள்கிட்ட சொல்லுவேன், என் உயிரினும் மேலான என் உடன் பிறந்தார்கள்ட்ட சொல்லுவேன், இந்த திமுக அதிமுக இப்ப சின்ன இல்ல, அதைதான் நான் எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். அது நடந்துருச்சு. நீ எல்லா பேருக்கும் நடக்கும், அது நடக்கும். எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, உண்மையும் நேர்மையுமான முழுமையான மக்களாட்சி, இது எங்களுடைய கொள்கை முடிவு. ஒரு தூய ஜனநாயகம், அதான் எங்களுடைய தத்துவ நிலைப்பாடு. சின்ன வேணாங்கிறான் இல்ல, சின்ன இல்லைன்னா அதை படிக்காதவன் எப்படி ஓட்டு போடுவாங்கிற. இப்ப நான் அங்க என்ன கேள்வி வைக்கிறேன், 70 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் இன்னும் படிப்பு கூட உனக்கு கொடுக்காம உனக்கு என்ன வேலை வச்சிருந்த? நீ என்ன செஞ்சிட்டு இருந்த? சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டுகளை தொட்ட பிறகும் இன்னும் இந்த தேசத்தில் கல்வி அறிவு போய் சேராத மக்களை வைத்துக் கொண்டு நீ எப்படி பண்ணுவ? கல்வி அறிவு அற்றவன் தனக்கான தலைவனை தேர்வு செய்கிற தகுதியை எப்படி பெறுவான்? என்ன பதில் இருக்கு? பதில் இல்லை. சரி, விட்டு, என் முறை வேண்டாம், எனக்கு 101 கூட, அவருக்கு 201 கொடுன்ற, அது அவர்களுக்கு தெரியாதுன்ற, வெற்று. மக்களின் வாழ்க்கையில் புழக்கத்தில் இருக்கிற சின்னங்களை பயன்படுத்தணுங்கிற, பயன்படுத்துவோம். அவருக்கு குடிசையை கொடு, எனக்கு மண்வெட்டியை கொடு, அவருக்கு அண்டாவை கொடு, அவனுக்கு குண்டாவை கொடு, அவனுக்கு பூட்டை கொடு, அவனுக்கு சாரியை கொடு, எதையோ ஒன்றை கொடு. நம் நிலைப்பாடு, நம் கொள்கை முடிவு. ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு புது புது சின்னம். இந்த தொகுதியில் போட்டியிடுகிற சுயேட்சை வேட்பாளருக்கு எப்படி புதிதாக சின்னம் ஒதுக்கிறீர்களோ அப்படி ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் புதிதாக சின்னங்களை ஒதுக்குங்கள். அதுதான் சரியான சமமான ஜனநாயகமாக இருக்க முடியும். திமுக அதிமுக வலுவான் என்று போராடுகிற ஒரு சுயேட்சை வேட்பாளரை வென்று வருகிறானே எப்படி? அவனுக்கு சின்னம் 6 நாட்களுக்கு முன்பு ஒதுக்கப்படுகிறது. ஆனால் அதை மீற வென்று வருகிறானே எப்படி? சின்னங்களை தாண்டி மக்கள் நல்ல மனிதனை தேடி வாக்கு செலுத்துகிறார்கள், அதனால முடியுது. அப்படி சின்னங்களை கடந்து என் இன மக்கள் நல்ல எண்ணத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற ஒரு வாய்ப்பு வர வேண்டும் என்பதற்காக சின்னத்தை ஒழியுங்கிறேன்.
அப்படி சின்ன வேணும். ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதுசு புதுசா கொடுங்கிறேன். நீ 70 ஆண்டுகளா ஒரே சின்னத்தை வச்சுக்கிட்டு நீ என்ன சோறு கொடுத்தாலும் ஒட்டி விட்டுற, மிக்சி கொடுத்தாலும் ஒட்டி விட்டுற, கிரைண்டர் கொடுத்தாலும் ஒட்டி விட்டுற, மின் விசிறி கொடுத்தாலும் ஒட்டி விட்டுற, கல்யாணம் நடந்தாலும் நெத்தியில ஒட்டி விட்டுற. என்ன கோபம் அது? அதை மாத்துங்க. இந்த சிற்றுந்து ஓடுது, சிற்றுந்து சென்னையில் ஓடுற சிற்றுந்துலாம் ரெட்டலை போட்டிருக்கு. இது என்னங்க ரெட்டலையை போட்டீங்களா உங்க கட்சி சின்னத்தை அரசு காசு? இல்லை இல்லை, அது மூலிகை செடின்ட்டான். அது மூலிகை செடின்னு டப்புன்னு ஆடு வந்து மேஞ்சிட்டு போயிடுச்சு. இப்ப அது இல்லாம போயிடுச்சு. அப்படி சின்னங்கள் இல்லாது சரியான சமமான ஜனநாயக போட்டிக்கு தயாரா? இன்னொன்று, ஒவ்வொரு நாளும் எல்லாரும் சமாதியிலும் போய் சத்தியம் பண்றீங்க. தியானம் இல்லடா, அது மயானம். அதுல கண்டுபிடி. ஒரு தம்பி போட்டிருக்கான், புத்தன் வந்து போதி மரத்துல உட்கார்ந்தான்னா ஞானம் வந்தது. போதி மரம்னா நான் கூட ஏதோ மரம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த அரசு மரம் தான். அப்புறமா தான் அரசு மரத்தை தான் போதி மரம்னு எழுதி வச்சிருக்கேன். அங்கே உட்காந்தா ஒருத்தருக்கு பதவி போச்சு, ஒரு அம்மா உள்ள போச்சு, ஒரு அம்மா புருஷன் போயிட்டான், ஒருத்தருக்கு எல்லாம் சின்னம் போச்சுன்னு இருக்காங்க. எழுதிருக்கான் அவர் தம்பி. இது நான் சொல்லல, எழுதி அனுப்புறாங்க. அது படிக்கும்போது சிரிக்காம இருக்க முடியல, சிரிச்சதை சொல்லாம இருக்க முடியல. என்ன நாடே சிரிப்பா சிரிக்குது, நாம சிரிச்சா என்ன என்ன இருக்குது? கொடுமை. என்னத்தையோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க, குள்ளா போட்டாங்க. எல்லாத்தையும் மொட்டை அடிச்சு நமக்கு போட்டாங்கல்ல குள்ளா, அந்த அவனுக்கு அடையாளமா ஒரு குள்ளா போட்டுட்டான். எப்படி அவங்களுக்கு மின் கம்பத்தை கொடுத்துருக்காங்க. இப்பதானே எரியுதா இல்லையான்னு பாக்க. ஏன்னு கரண்ட் இருந்தா தாடா எரி. எங்களுக்கு தீக்குச்சி போதும் கொளுத்தி விட்டு வந்திருப்போம். எங்களுக்கு மண்ணெண்ணை கூட தேவையில்லை, அவனுக்கு கரண்ட் இருந்தா தேரி. இப்பதான் தெரியும், டே நம்ம கரண்டே இல்லாம இவங்களை பாடுபடுத்திருக்கோம்டா. ஒரு நாள் கூட ஐயோ கொடுமையே கொடுமையே. குடுகுடுப்பக்காரங்க மாதிரி தெருவில் நீ கத்திக்கிட்டே இருக்கோம். கேட்டா கேளு, கேட்கலன்னா அப்ப அது உன் விருப்பம், அது உன் விருப்பம். ஆனா இந்த மத்த கட்சி மேடையில் என்ன பேசப்படுதுன்னு கேட்கணும். அம்மா அம்மா அவர்களின் ஆசியிலே, அம்மா அவர்கள் காட்டிய வழியிலே நேர சுடுகாட்டு போவீங்களா? அம்மா அவர்கள் காட்டிய வழியில எங்க போவீங்க? இது ஒரு தத்துவம், இது ஒரு தத்துவம். அந்த நீதியரசர் சொல்லிட்டான், ஏன் உன்னை அக்யூஸ்ட் விட்டு தொலைக்க வேண்டியது. அதோட அம்மா வழியிலன்னா என்ன? திட்டமிட்ட கொள்ளைக்காரி என்று பதிவு பண்ணிதான் நீதியரசர்கள். திட்டமிட்ட கொள்ளைக்காரி. இதை ஒருத்த விவாதிக்க ஒரு ஆண்மகனுக்கு துணிவில்லை, அதை ஒத்துக்கொள்றதுக்கு உனக்கு நேர்மை இல்லை. நீ சரியான ஆளு, ஒரு நேர்மையான மகன். நீ பெரிய கட்சி, இவ்வளவு பெரிய கட்சி, எங்களை அழைக்க முடியாது, ஒழிக்க முடியாது. வாடா நேர்மையானவன், ஓட்டு காசு கொடுக்காம வந்து நில்றா. உனக்கு சத்தியம் செத்து போச்சு, உண்மை செத்து போச்சு, நேர்மை செத்து போச்சு, தத்துவம் செத்து போச்சு. நீ அயோக்கியன், திருடன். உன்னிடத்தில் கேள்வி கேட்கிற தகுதி, நேர்மை என் மக்களுக்கு இருக்கக்கூடாது. அதனால அவனையும் குற்றவாளி ஆக்குற காசை கொடுத்து. அவர் ஐயா தினகர ஐயா, அம்மாவே கொடுமை போச்சா, அப்பா நிம்மதிராங்கிற. இதுல இவர் வேற, நாங்க வந்து வேறாம். அட இன்னுமாடா, மறுபடியும் ஒண்ணுல இருந்தா வடிவேல் கதையா, மறுபடியுமா ஒண்ணுல இருந்தா. கால கொடுமையா, மறுபடியும் ஒண்ணுல இருந்தா ஆரம்பிக்கிறாங்க. இவர் சித்தப்பா பெரியப்பாவை சரி செய்ய முடியாது, பெரியம்மா சின்னம்மாவை சரி செய்ய முடியாது, அம்மாவை சரி செய்ய முடியாது. தம்பி தங்கச்சி கிட்ட போ, நீ ஆவது இந்த ஓட்டுக்கு காசு வாங்குற ஈன நிலைய ஒளி. இது தன்மான இழப்பு என்று கற்பி. இந்த ஜனநாயகத்தில் நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பே வாக்குதான். இந்த அநீதியை, இந்த அநியாயத்தை, இந்த கொடுமையை துடத்தறிய உனக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு உன்னுடைய வாக்கு. அந்த வலிமை மிக்க ஆயுதத்தை தூக்கு, இந்த அநீதியை, கொடுமையை தாக்கு, ஒளி. இதான் இருக்கிற வாய்ப்பு. ஒருத்தர் சொல்றாரு, நீ சின்ன பிள்ளை தானப்பா, நாள் இருக்கு, மெதுவா வரலாம். நான் வருவேன், நான் வர்றதுக்குள்ள நீ போயிருவியே.
அப்புறம் அததான் என் தம்பி கார்த்திக் சொல்றான், எல்லாரும் ஆண்டுட்டாங்கடா இந்த நாட்டை. புதுசா அதிமுக வெல்ல போகுது, புதுசா அதிமுக ஆள போகுது. ஆண்டுட்டாங்க, பார்த்துட்டு இல்ல. திமுக வென்றால் ஒரு எம்எல்ஏ கூட, அவ்வளவுதான். வெளிநடப்பு செய்யும் போது இன்னொருத்தர் கூட வெளியில வருவார், அவ்வளவுதான். மருது கணேசன் வெளியில வருவார், வெளியில வந்து நிற்பாரு, ஐயா எழுதி வச்சுட்டு வருவாரு. அதை அவைக்குறிப்பிலிருந்து நீக்க சொன்னோம், அதை நீர்க்கவில்லை, அதனால் வெளியேற்று. ஏன் அங்க அவையில் உட்கார முடியல சொல்லுங்க பாப்போம். ஏன்? சரியாக மின்சாரம் கொடுக்கப்படவில்லை. உங்க ஆட்சியில் இருந்துச்சா? ஊழல் நிறைந்த ஆட்சியாக இருக்கிறது, அதை பத்தி பேச உனக்கு தகுதியில் உட்காரு. எதுக்குமே வாய் திறக்க முடியல. ஏன்? திருடனுக்கு திருடன் பாதுகாப்பு. சண்டை அடிக்கிறது போல அடிப்பான், சண்டை இல்லை. ரெண்டு பேருமே சாராய தொழிற்சாலை வச்சிருக்காங்களா இல்லையா? யார் ஆட்சிக்கு வந்தாலும் ரெண்டு கடையிலையும் சரக்கு எடுத்து ஊத்துறாங்களா இல்லையா? அப்ப இவன் திருட்டு கூட்டம் தானே. இவன் என்ன எதிரின்னு நீ நினைக்கிற? அதிமுக திமுகவும் எதிரியா? ஐயா ஓபிஎஸ் கேட்கிறாங்க, அம்மையார் சசிகலா சொல்றாங்க, ஸ்டாலினை பார்த்து ஓபிஎஸ் சிரித்து கொண்டு பேசிக்கொண்டு. அன்னைக்கு ஒரு பையன் எழுதுறான், ஆத்தாடி சசிகலா இந்த சந்திரமுகி ஆயிடுச்சுரா ஒட்டுடன் சிரித்து கொண்டு பேசிக்கொண்டு. அவர் உடனே, நாம எதிர்கட்சியா இருக்கும்போது, திமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது மெடாஸ்ல இருந்து சரக்கு எடுத்து பேசிட்டு வந்தது யாருன்னு இப்ப தெரியுதா? அவர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் ஐயா கலைஞருடைய சாலைகள் இருந்து அங்க போகும், அங்க இருந்து இங்க வரும், நம்ம குடிச்சிட்டு சாவம், அவர்கள் வித்து கொண்டு இருப்பார்கள். நீ முன்னாள் முதல்வர்கள் என்றெல்லாம் போடக்கூடாது. முன்னாள் சாராய அதிபர்கள், இந்நாள் சாராய அதிபர்கள், அப்படிதான் நீ இனிமே பேர் போடணும். இந்த கொடுமைகளெல்லாம் ஒழிக்கணும்.